ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. உனக்கும் உன்னோட ஏஜென்ட்டுகளுக்கும் பாராட்டுக்கள். நீங்க கொடுக்குற தகவல்கள் ஒன்று உறுதியாகும் போது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு விக்ரம்? உள்ளதை சொல்றோம், சொல்றது நடக்குது, அவ்வளவுதான். அது இல்ல ரோபோ, மக்களுக்கான கூட்டணிக்காரங்களை பத்தி நீயும் உன்னோட ஏஜென்ட்டுகளும் சொன்னப்போ முதல்ல யாருமே நம்பல. முரசுக்காரர் சேர்ந்துருவாரு, தென்னந்தோப்புக்காரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ப முடியாம தான் இருந்துச்சு. அப்போ நாங்க கொடுக்குற தகவல்களை நீ உடனடியா நம்புறது இல்லையா விக்ரம்? அப்படியெல்லாம் இல்ல ரோபோ, தப்பா நினைச்சுக்காத. நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமான தகவல்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னேன். சரி, போகட்டும். இனிமேலாவது எங்க தகவல்களை சந்தேகப்படாம இருந்தா சரிதான். நிச்சயமா சந்தேகப்பட மாட்டேன் ரோபோ. சரி, தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ அப்படின்னு சூரிய கட்சியோட குட்டி தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கா? கல்வி கடன், விவசாய கடன்களை ரத்து செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதி மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுடைய வாக்குகளை அதிக அளவுக்கு தங்கள் பக்கம் கொண்டு வரும்னு நம்புறாராம் சூரிய கட்சியோடைய குட்டி தலைவர். அதனாலதான் 3G 4G தொழில்நுட்பத்துல மாணவர்களுக்கு மடிக்கணினி இல்லைன்னா கை கணினி கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்களோ? ஆமா விக்ரம், சுமார் 16 லட்சம் மாணவர்களை டார்கெட் பண்ணி இந்த வாக்குறுதி வெளியிடப்பட்டிருக்கான். அதே போல விவசாய கடன் வாங்கி இதுவரைக்கும் திருப்பி கட்டாம இருக்கிற பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை ஒட்டுமொத்தமா ஈர்க்கிறதுக்காகத்தான் விவசாய கடன் ரத்துங்கிற வாக்குறுதியா. 150 நாள் வேலை வாய்ப்பு, உடனடி விவசாய மின் இணைப்புன்னு ஒட்டுமொத்த விவசாயிகளை கவர்றதுக்கும் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. ஆமா ரோபோ, பெண்கள், சுய உதவி குழுக்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள்னு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு சூரிய கட்சியோடைய தேர்தல் வாக்குறுதியில இருக்கு. இதனாலதான் இதை ஹீரோன்னு சொன்னாங்களோ? ஆமா விக்ரம், கூட்டணி எதுவும் பலமா அமையாத நிலையில தேர்தல் அறிக்கையை நம்பித்தான் களத்துல இறங்குதான் சூரிய கட்சி. அதனாலதான் தேர்தல் அறிக்கைக்கு ஹீரோ ரோல் கொடுத்துருக்காங்களாம். சரி, ஹீரோவா ஜீரோவாங்கிறது மக்கள் கையில தானே இருக்கு, அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். மக்களுக்கான கூட்டணி நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது. எந்த தொகுதி யாருக்குன்னு முடிவு செஞ்சுட்டாங்களா? 2-3 கட்சிகள் இருக்கிற கூட்டணிகள்லேயே குழப்பத்துக்கு பஞ்சம் இருக்காது. இங்கே 5-6 கட்சிகள், அதுவும் சமபலம் உடைய கட்சிகள் ஒண்ணு சேர்றப்போ சிக்கலுக்கு கேட்கவா வேணும்? ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்க தான் பலமான கட்சின்னு எல்லாரும் சொல்றாங்களாம். எந்த தொகுதியை யாருக்கு விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம மொழி பிதுக்கிக்கிட்டு இருக்காங்களாம் மக்களுக்கான கூட்டணி தலைவர்கள். வேட்பாளர் பட்டியல் எப்போ வெளியில வருமா? முரசுக்காரருடைய முதல் வேட்பாளர் பட்டியல் தயாரா இருக்கான். ஆனா எல்லா கட்சிகளும் முதல்ல தொகுதிகளை முடிவு செய்யட்டும், அப்புறமா பட்டியலை வெளியிடலாம் அப்படின்னு காத்திருக்காராம் முரசுக்காரர். சரி ரோபோ, வேற முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? கோடை காலத்துல மின்வெட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். அதுக்கும் அரசியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நானா எதுவும் சொல்லல, நீயா எதையாவது புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை விக்ரம். சரி, இன்னைக்கு இது போதும், மற்றதை பிறகு பார்க்கலாம். சரி ரோபோ, அப்ப மற்றதெல்லாம் நாளைக்கே பார்க்கலாம். நன்றி நேயர்களே.